ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் வீடியோ போட்ட உடனே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே புக்கு வச்சு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சேர்த்து அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. இது வரைக்கும் 10 சாதனையாளர்கள் தற்காலம் புக்கில் முடிச்சிருக்கோம். அதோடைய பிடிஎஃப்பும் டெலிகிராம் சேனலில் இருக்குது. இன்றைக்கி நவீன காலம் புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 21 சாதனையாளர்களும் தீவிர போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 29 பேர் இருக்காங்க. இந்த 29 பேரையும் நம்ம இன்னைக்கு லைனாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்குறோன்னா 11ஆவதாக மறைமலை அடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி அப்படியே தமிழில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி சாதனையாளர் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைமலை அடிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அவர் 1876 டு 1950. இந்த இதுலேயே 1876 நமக்கு ஒரு இன்சிடெண்ட் இருக்கும். 1876 டு 78 பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய சென்னை என்ன அப்படின்னா சென்னை மாகாணத்தில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 1876 டு 78 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை மாகாண பெரும் பஞ்சம், சென்னை மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அதை தாது வருட பஞ்சம்னு சொல்கிறாங்க. இல்லை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா சித்தாந்த சித்தர். இந்த சித்தாந்த சித்தரில் பார்க்கும்போது வேதாச்சலம் 1876 ஜூலை 15 சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக எங்கே பிறந்திருக்காங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கடம்பாடியில் பிறந்திருக்காங்க. இவருடைய தந்தை அகலாம் மரணம் அடைந்ததுனால வெஸ்லியன் பள்ளி படிப்பு இவர் பாதியிலே நிறுத்த வேண்டியதாயிற்று. சுய முயற்சியில் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றார். சைவ சித்தாந்த சித்தரானார். சுய முன்னேற்றம், சுய உதவி, ஆளுமை வளர்ச்சி பற்றி எழுதினார். கவிதை, நாடகம் எழுதினார். 100 நூல்களுக்கும் மேல் எழுதியுள்ளார். சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய புனைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகவேல். இவர் வார இதழில் கட்டுரைகளை எழுதியிருப்பார். அந்த கட்டுரைகளில் முருகவேல் அப்படின்ற பெயரை தான் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து ஒரு கடவுள் கொள்கை இவரோடது பார்த்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கடவுள் கொள்கையை பற்றி பிரச்சாரம் செய்தார் வேதாச்சலம். 1911 சன்னியாசி போல் உடையை உடுத்தி கொண்டு அவர் பெயர் என்ன சொல்லுவார், சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். இப்போ இந்த டைமில் தான் இவருக்கு எனது தமிழ் ஆர்வம் அதிகமாக இருக்கிறனால இவர் தொடங்கின சமரச சன்மார்க்க சங்கத்தை தான் என்னென்னு மாற்றிருப்பாருன்னா பின்னாடி பொதுநிலை கழகம்னு பெயர் மாற்றிருப்பாங்க. பொதுநிலை கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் சாதி, சமய, சித்தாந்த வேறுபாடின்றி ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். அப்போ இந்த பொதுநிலை கழகம் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். அதே மாதிரி அவர் தொடங்கின ஞானசாகரம் என்ற மாத பத்திரிகை மூலம் தன் முற்போக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை பரப்பினார். அப்போ மறைமலை அடிகள் சைவ சித்தாந்த கருத்துக்களை எதன் வழியை பரப்பினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஞானசாகரம் அப்படின்ற மாத பத்திரிகை தான். இதை தான் பின்னாடி அறிவுக்கடல்னு அவர் பெயர் மாற்றிருப்பார். சுவாமி வேதாச்சலம் சமஸ்கிருத களவாத தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கினார். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனதில் முக்கிய பங்கு வச்சவங்க அவங்களுடைய மகள் நீலாம்பிகை அவர்கள் துவக்கினார். ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் பெயரை அறிவுக்கடல் என்றும் தன் பெயரை மறைமலை அடிகள் என்றும் பெயர் மாற்றம் செய்தார். அடுத்தது தனித்தமிழ் இயக்கம். இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்றது 1918 தொடங்கப்பட்டது. இதில் முக்கிய பங்கு வகித்தவர் அவங்களுடைய மகள் நீலாம்பிகை தான். தனித்தமிழ் இயக்க தந்தை என்று அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டிருப்பார். சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்னா விளக்குரை எழுதியிருப்பார். இங்கே பாருங்கள், தூய்மைவாதத்தின் தந்தை, சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டுக்கு விளக்குரை எழுதினார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய பத்திரிகை சித்தாந்த தீபிகாவில் வேலை பார்த்துருப்பார். இவருடைய ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கு டேட்டா. பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் இவங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர்கள். அதே மாதிரி சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை நீலாம்பிகை அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. இவர் எங்கே வேலை பார்த்துருப்பாங்கன்னா கிறிஸ்துவ கல்லூரியை, சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ கல்லூரியை வேலை பார்த்துருப்பார் தமிழ் ஆசிரியராக. அப்போது இந்த டேட்டா எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்கு 10th புக்கில் கொடுத்துருக்க டேட்டா.
அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை தூய்மைவாதத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரா. அடுத்து பிராமணர் அல்லாதார் தமிழ் இயக்கத்தின் தந்தையாகவும் கருதப்பட்டார். பெரியார் ஈவேரா வந்து துவங்கிய சுயமரியாதை இயக்கம் இவரது கொள்கைகள் கருத்துக்களை வந்து என்னென்னா அடிப்படையாக கொண்டது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் மறைமலை அடிகள். அதனால்தான் அவர் வந்து பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆதரவளித்தார். அதே சமயம் பெரியாரின் நாத்திகவாதத்தை நிராகரித்தார். இதில் ஃபஸ்ட் என்னென்னா, இவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்தார்னு சொல்கிறாங்களா, பின்னாடி இவர் என்ன பண்ணியிருப்பார், அதுலேருந்து விலகவும் செஞ்சுருப்பார். இரண்டும் ஒன்று தான். அதாவது மறைமலை அடிகளோட சீடரான இளவழகனார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை என்றார். இந்த சைவ சித்தாந்தம் யாரோடது? மறைமலை அடிகளோடது. சுயமரியாதை ஈவேரா அவர்களோடது. இது ரெண்டு என்னது? நாணயத்தோட 2 பக்கங்கள் யார் சொல்கிறாங்கன்னா, மறைமலை அடிகளோட சீடரான இளவழகனாரோட கூற்று. இப்போ அதுக்கான காரணத்தை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மக்களிடையே நிலவிய பிராமிய மாயையை போக்கல். என்னது? பிராமணர்கிட்ட இருந்தால் ஒரு மாயையை வந்து நீக்கிறது. அதே மாதிரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்ச்சியை வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுயமரியாதை உணர்ச்சி ஏற்பட செய்தல். ஆரிய பிராமணர்களின் ஆதிக்கம் அகல வேண்டும். தாழ்த்தப்பட்டோரின் இழிநிலை நீங்க வேண்டும். சாதி வேறுபாடுகளை போக்க வேண்டும். இவை 5ம் சைவ சித்தாந்த இயக்கத்துக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் பொதுவானவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து உண்மையான இயக்கம் இல்லை. அதாவது என்னென்னா, ஈவேரா தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் வந்து உண்மையான இயக்கம் இல்லைன்றாங்க. ஏன் அப்படின்னா, பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த போதிலும் பின்னர் அந்த இயக்கம் உண்மையான இயக்கமல்ல என கூறி விலகி கொண்டார். இதற்கு காரணம் பெரியாரின் இயக்கம் வைணவர்களின் கைப்பாவை என்றார் மறைமலை அடிகள். அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரும் அவரது சகோதரரும் வைணவர்கள். இவர்கள் பல சைவர்களை வைணவர்களாக மாற்றிவிட்டனர். இவர்களது கூட்டாளிகள் அனைவரும் வைணவர்கள். நீதி கட்சி தலைவர்கள் வைணவர்கள். இவர்கள் அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த சபையை வந்து ஒரு வைணவர்களோட கைப்பாவைன்னு மறைமலை அடிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரும் இவருடைய தம்பியும் என்னது, ஈவேராவும் அவருடைய தம்பியும் வைணவர் தான். நீதி கட்சியோட தலைவர் வைணவர் தான். இவங்களுடைய குழுவில் இருந்தவங்களும் வைணவங்க தான். இவங்க எல்லாருமே என்னது, தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததும் மணமுள்வேலி. இப்போ இதனால் என்னென்னா, நம்ம என்ன பார்த்தோம், சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஆதரிச்சாருன்னு பார்த்தோம், பின்னாடி அதுலேருந்து விலகிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு மனசு ஒத்து போகிறாங்க. இல்லை அப்படின்னா நான் விலகி போயிட்டோம், 2 பேரும் பிரிஞ்சு விலகி போயிட்டோன்னா சுயமரியாதை இயக்கத்தில் ஒரு இதாயிரும், அதாவது பின்னடைவு ஏற்பட்டுரும் அப்படின்னு. இருந்தாலும் 2 பேரும் ஒத்து போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்புன்னு இருக்குது. அதுதான் முள்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கண்ட காரணங்களால் மறைமலை அடிகளுக்கும் பெரியாருக்கும் இடையே பெரிய இடைவெளி ஏற்பட்டது. இவ்விரு தலைவர்களின் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் சுயமரியாதை இயக்கத்தின் வேகத்தையும் வீழ்ச்சியை குறைத்துவிடும் என்பதை உணர்ந்து இருவரும் வேறுபாடுகளை மறந்து சமரசம் செய்து கொண்டனர். எனினும் பெரியாரின் நாத்திகவாதம் இருவரது மனங்களுக்கிடையே முள்வெளியாக இருந்தது. அடுத்து வந்து என்னது, மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமலை அடிகள் மறுமலர்ச்சி சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, சைவ சித்தாந்த சித்தர், பகுத்தறிவாளர். இவரது தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவாக வழக்கத்தில் இருந்த பல சமஸ்கிருத சொற்கள் வழக்கொழிந்து நல்ல எளிய தமிழ் சொற்கள் புழக்கத்துக்கு வந்தன. அதே போன்று இவரது ஒரே இறை கொள்கை தற்கால தமிழ்நாட்டு மறுமலர்ச்சியின் அடையாளமாகும். இவரோடது என்னது, ஒரு கடவுள் கோட்பாடு. அதுதான் சொல்கிறாங்க தற்கால தமிழ்நாட்டு மறுமலர்ச்சியின் அடையாளமாகும். மறைமலை அடிகள் பெரியாரின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றனர். அது மட்டும் இல்லை, பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த அவர் அதன் உள்நோக்கத்தை அறிந்து வெளியேறியதாக அறிவித்தார். இருப்பினும் தமிழர் பகுத்தறிவு பெற வேண்டியதன் இன்றியமையாமையை மனதில் கொண்டு மீண்டும் பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ஆதரவு அளித்தார். நாத்திகமற்ற பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது என்றார் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். பகுத்தறிவற்ற நாத்திகம் மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்றதல்ல என்றார் பெரியார். இருவருமே பகுத்தறிவாளர்கள் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், மறைமலை அடிகளுக்கு தமிழ், இங்கிலீஷு, சமஸ்கிருதம் இந்த மொழியெல்லாம் தெரியும் அப்படின்னு. இவர் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பரிதிமார் கலைஞர் இவரை பார்த்து கேட்டிருப்பாங்க, அதாவது
ஒரு கொஷின் கேட்டிருப்பாரு. அதுக்கு இவர் என்னென்னா அக்தி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆன்சர் சொல்லியிருப்பார். அப்போது அதில் வந்து என்ன மீனிங்னா, அக்து அப்படின்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம், எனக்கு அப்படின்னா வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து 1902 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானசாகரம் இதை தான் பின்னாடி அறிவு கடல்னு மாற்றிருப்பாங்க. அடுத்து 1935 பார்த்திங்கன்னா இந்த ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்றதையும், 1908 ஓரியன்டேஷன் மைஸ்டிக் மைனா அப்படின்ற இதழ்களோட ஆசிரியராகவும் இவர் இருந்திருப்பார். அடுத்தது தமிழை தலைக்கு செய்த செம்மல்னு யாரை புகழுவாங்க அப்படின்னா மறைமலை அடிகளை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை 1905 சைவ சித்தாந்த மகா சமாஜனம் அப்படின்ற இதையும் உருவாக்கியிருப்பார். சாகுந்தலம் அப்படின்ற நாடகத்தை வந்து வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்துள்ளார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த விஷயம் என்னென்னா நமக்கு தமிழ் புக்கில் கொடுத்த பாயிண்ட்டு, இது வந்து நமக்கு ஜிஎஸ் புக்கில் இந்த பாயிண்ட்டு ரெண்டுமே பார்த்துட்டோம். இது இல்லாமல் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன கேட்டிருக்காங்க மறைமலை அடிகளை பற்றி அப்படின்னு பார்த்துருவோமா. இது வந்து நான் வந்து சாய்ஸ் அகாடமியில் போன வருஷம் வாங்கினது, அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள்,